எல்லோருக்கும் வணக்கம் சொந்தங்களே! வாழைப்பூ வச்சுட்டு நம்ம பருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ணலாம் வாங்க. வாழைப்பூ பிரிக்க தெரியாதவங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி எடுக்கணும்னு. இந்த மாரி பெருசா இருக்குல்ல, அதையும் கீழ இந்த பாகத்தையும் நீக்கிருங்க. எல்லா வாழைப்பூளையும் இந்த மாரி நீக்கிருங்க. நீக்கிட்டு நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணணும். நீங்க வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியா வாழைப்பூ லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்ல, அந்த வாழைப்பூல இத வந்து நீக்க முடியாது. அது அவ்வளோக்கா இருக்காது. அத வந்துட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம். அத குட்டி குட்டியா கட் பண்ணிடலாம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல இந்த சின்ன பீஸ நம்ம நீக்க முடியாது. அத அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாரி பெரிய பீஸ்ல இத கண்டிப்பா நீக்கியே ஆகணும். வாழைப்பூல நெறைய சத்துக்கள் இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து உங்க வீட்ல இருந்தது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைங்களுக்கு குடுங்க. உண்மையாவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்ப வாழைப்பூவ சின்ன சின்னமா கட் பண்ணிட்டு, நம்ம ரொம்ப நேரம் வச்சிருந்தோம்னா, அது கருத்து போயிரும். அதனால நம்ம லைட்டா நார்மல் தண்ணீல உப்பு போட்டு கலக்கிட்டு, சின்ன சின்னமா நம்ம நறுக்கி வச்ச வாழைப்பூவ அது கூட சேர்த்துக்கலாம். இப்ப நான் என்னென்ன பருப்பு சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பும், துவரம் பருப்பும் 2 ஈக்குவலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம், அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச அந்த வாழைப்பூ, அத தண்ணியெல்லாம் இருத்துட்டு வாழைப்பூவ மட்டும் சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு. இப்போ வந்து என்னென்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இப்போ தேவையான அளவு தண்ணி. இது மூழ்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி, நீங்க வந்துட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதிகமா தண்ணி ஊத்த வேணாம். நீங்க இது மூழ்குற அளவுக்கு மட்டும் வச்சு, நீங்க வந்து 4 விசில் விட்டு இறக்கிட்டீங்கன்னா, நமக்கு வந்து கூட்டு வந்து ரெடி ஆயிரும். அந்த ரொம்ப தண்ணியா இருக்காம, நம்ம இந்த 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 பக்குவத்துக்கு நமக்கு வந்து ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு மட்டும் குடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் கறிவடகம். இது 3 மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இத நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த வாழைப்பூ எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. கண்டிப்பா வந்து வாழைப்பூ வந்துட்டு வாரத்தில சேர்த்துக்கோங்க.